பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். இத வந்துட்டேன். என்னப்பா? எங்க வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை. தெளிவா மேல கோச்சுக்கிட்டு என் அப்பாவும் தங்கச்சிகளும் வீட்டை விட்டு போயிட்டாங்க. வீடுன்னு இருந்தா வாசப்படி இருக்கிற மாதிரி சண்டை இருக்கத்தானே செய்யும். இவங்க பண்றதுல ஏன் தலைதானே உருளுது? நீங்க பாத்தீங்களா? எதாவது சொல்லிட்டு போனாங்களா? சண்டை நடக்கும்போது நான் இங்கதான் இருந்தேன். உங்க வீட்டு பிரச்சனைக்கு என்ன காரணம் தெரியாம நான் எப்படிப்பா தலையிடுறது? கோவப்பட்டு எல்லாரும் இந்த பக்கமா தான் போனாங்க. பெருமலை வரைக்கும் போறத பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கல. உங்க அப்பாவும் என்கிட்ட எதுவுமே சொல்லல. எங்க போயிருப்பாங்க? என்ன பாண்டியா, என்னாச்சு? ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அதை விடுங்க சார். ஏன் டல்லா இருக்கீங்க? பாண்டியா, எனக்கு சின்ன ஹெல்ப். எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. என் அப்பாவும் தங்கச்சிகளும் தெளிவா கிட்ட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. அவங்க எங்க போயிருக்காங்க, என்ன ஆனாங்க, அவங்க எங்க போய் தேடுறதுன்னு எனக்கு உடனே புரியல. நீ சவாரிக்கு போற வழியில அப்படியே கொஞ்சம் தேடி பார்க்க சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா உனக்கு ஆக்சிடென்ட்னு சொல்றேன். என்னைய கஷ்டப்படுத்துற இந்த சென்னையில நம்மளாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாம் வாழறதே கஷ்டம். அதுலயும்
சந்தோஷமா வாழ்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். என்ன பத்தின கவலை விடுங்க சார். நான் இந்த ஊருக்கு வரும்போது சொந்தம் பந்தம் எதுவுமே இல்லாத அனுபவம் வந்தேன். ஆனா இந்த உலகத்துல உறவு உங்க அப்பா தான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்க அப்பாவுக்கு ஏதாவது இல்லைன்னா இந்த கை மூலம் இல்லை சார். உங்க அப்பாவை நான் கூட்டிட்டு வரேன் சார். இந்த சென்னையில எனக்கு தெரியாத மூலம் வரைக்கும் இல்லை சார். கவலைப்படாதீங்க சார், நான் கூட்டிட்டு வரேன். தேங்க்ஸ் பாட்டி. தைரியம் வருங்க சார். ஏய் கொண்டு வரலாம். யாரும் இந்த வரலையா? என்ன மணி வரை 8 ஆகுது. இந்த நேரத்தில் 3 பேர் பொறுத்திருக்காங்கன்னா அப்பா வரை வயசானவர் ராத்திரியே தங்கச்சி வீட்டு விட்டு வெளியே வந்திருக்காருன்னா என்ன பிரச்சனை? என்ன நடந்தது? என்ன பிரச்சனை சொல்லிட்டு இருக்க நேரம் இல்லை. அத்தாவும் தங்கச்சிங்களும் இங்க வந்தாங்கன்னா அவங்க சமாதானப்படுத்திட்டு எனக்கு தகவல் கொடு. வேற எதை பத்தியும் யோசிக்காது, எதை பத்தியும் கவனம் படாது. எல்லா விஷயத்தையும் நான் அப்புறமா சொல்றேன். அவங்க இன்னும் சில இடங்களுக்கு போக சான்ஸ் இருக்கு. நான் எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்த்துட்டு எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சரியா? நான் சொன்ன ஞாபகம் இருக்கா இல்லையா? அவங்க இங்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட எதை பத்தியும் கேட்காத, புரியுதுல்ல? சரி, அவருக்கு ஆபீஸ்ல வரணும் இருந்தா அவர்கிட்ட விஷயத்தை சொல்லி உங்களுக்கு உணவு அனுப்பி வச்சுட்டுமா? வேண்டாமா, அவருக்கு எதுக்கு சிரமம் கொடுத்துக்கிட்டு? தேவைப்பட்டா நானே கூப்பிட்டுக்கிறேன். வரேன் வரேன். என்னம்மா என்ன நடந்தது? உங்க அண்ணன் வரை எந்த விஷயத்தையுமே சொல்ல மாட்டேங்கிறேன். அந்த வீட்டுல ஏதோ நடந்திருக்குது. அதே உங்க அப்பா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு. எனக்கு என்ன தெரியும்? அண்ணன் அப்பா மனசு காயப்படுத்துற மாதிரி எதாவது பேசிருக்காங்க. இல்லைன்னா அன்னைக்கு தங்கச்சிகளுக்கு ஏதாவது சண்டை நடந்திருக்கும். என்ன மட்டும் நடந்து போட்டு ஆனா அவங்க எங்க இருக்காங்க தெரிஞ்சா அதுவே போதும். அப்பா எத்தனை நாளுக்கு தான் வீட்டுல நடக்கிறதெல்லாம் பொறுத்துட்டு இருப்பாரு, அவமானப்படுவாரு. பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல குடும்பமா உங்க குடும்பம். கடவுள் தான் கண் திருப்பணும். என்னப்பா முருகேஷ், நீங்க வாங்க. இந்த வரேன்பா. என்னப்பா எல்லாரும் காலையில இதான் இருக்கீங்க? ஆமா, ஒரு பெரியவரும் 2 பொண்ணுங்களும் உங்க ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கம் வந்தாங்களா? இங்க வரலையா? யாரும் வரலையா? அப்ப ஒண்ணு பண்ணுங்க, அப்படி வந்தாங்கன்னா நம்ம ஆட்டோ ஸ்டாண்ட் சொல்லி அனுப்புங்க. கண்டிப்பா சொல்லுவீங்கல்ல? கண்டிப்பா சொல்லிடுறேன்பா. சரி போலாம்பா.
ஆளே காணும். அவங்க எல்லாம் எங்கப்பா இருக்காங்க? அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேனோ அங்கெல்லாம் போய் தேடி பார்த்துட்டேன். ரோடு, பீச்சு, பார்க்கு, அங்க இங்க எல்லா இடமும் பார்த்துட்டேன். எங்கேயுமே இல்லை. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் வீட்டுக்கூடவே முடிச்சுக்குவாங்க. இந்த மாதிரி வீட்டை விட்டு போற அளவுக்கு எனக்குமே நடந்ததில்லை. என் சிஸ்டர் வீட்டை தவிர வேற எந்த இடமும் அவங்களுக்கு தெரியாது. என் 2 தங்கச்சிகளையும் கூட்டிக்கிட்டு வேதனை எல்லாம் தீரணும்னா ஒரே வழிதான் இருக்குன்னு ஏதாவது முடிவு எடுத்துட்டாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க எங்கேயும் போய் போறது, என்ன பண்றது எனக்கு ஒன்றும் புரியல. சரி, எனக்கு திலகாட்டத்தையும் கேட்கிறேன். அவகிட்ட ஏதாவது சொல்லிட்டு போயிருக்காங்களான்னு விசாரிக்கிறேன். தம்பி, ஒரு நிமிஷம். திலகா என்கிட்ட சாவி கொடுத்துருக்கு. அவ இப்ப உன் வீட்டுல இல்லப்பா. பிரியா இங்கதான் இருக்கா. பிரியா, வாமா. சொல்லிட்டு அவ போயிட்டாக்கா. குடும்பம் அப்படி இப்படி இருக்கு. எல்லாம் பேசி கூட்டுக்கலான்னு நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். அவ கேட்கவே இல்லக்கா. நான் சொன்னதை நீங்க செஞ்சா போரு, நீங்க எங்க குடும்ப விஷயத்துல தலையிட வேண்டாம்னு சொல்லி நீதி அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிட்டாக்கா. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? எங்கம்மா போறேன்னு சொல்லி கேட்டேன். ஒண்ணுமே சொல்லாம வேக வேகமா போயிட்டாக்கா. எப்ப பெத்த குழந்தை விட்டுட்டு போனாலும் அவளை பத்தி நான் என்னப்பா சொல்றது? ஆமாப்பா, அம்மா போயிடுச்சு. போகட்டும், எங்க வேணாலும் போகட்டும். எனக்கு வேண்டாம். பிசாசு பலார் பலார்னு அடிக்குது. தொடையில புடிச்சு நறுக்குன்னு திங்குது. நான் ஒண்ணு தப்பே செய்யலப்பா. அது அடிக்குது. போனா போது. அம்மா வேணாம். தாத்தாவையோ அத்தையோ எல்லாரையும் கோவமா திட்டுது. அப்பா அப்பா, அம்மா வேணாம்ப்பா. மம்மி வரவே வேணாம்ப்பா. நீ எப்படியாவது ஆட்டோ மாமாவை கூட்டிக்கிட்டு அங்க இங்க சுத்தி தேடி தாத்தாவையும் அத்தையும் கண்டுபிடிச்சிருப்பா. நான் அழுதுகிட்டே இருக்கேன்னு சொல்லுப்பா. தாத்தா அத்தை எல்லாம் உடனே வந்துடுவாங்கப்பா. அவங்க வந்ததும் நீ, நான், தாத்தா அத்தை எல்லாம் வேற வீட்டுக்கு போய் ஜாலியா இருக்கலாம்ப்பா. அம்மா அடிப்பு திட்டு. அம்மா தாத்தாலே பயமா இருக்குப்பா. இன்னும் 4 பேரும் போயிட்டு வரேன். குழந்தை உங்க வீட்லயே இருக்கட்டும். நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு பணம் கொடுக்கறதுக்காக மன்னிக்கணும். குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்குள்ள தம்பி தாராளமா பாத்துக்கிறேன். அப்புறம் தம்பி, வயசுல பெரியவ, மூத்தவங்கிற முறையில நான் சொல்றேன். அப்பாவையும் தங்கச்சியும் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருப்பா. அப்படியே திலகாவையும் பார்த்து சமாதானமா பேசி அழைச்சிட்டு வந்திருப்பா. கோவமாதான் போச்சு. யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்தாதான் பிரச்சனை தீரும். சண்டைங்கிறது புருஷனால வந்தாலும் சரி, பொண்டாட்டியால வந்தாலும் சரி, பாதிக்கப்பட போறது ஆம்பளைங்க தான். அதனால ஆம்பளைங்க கொஞ்சம் அனுசரிச்சு போறதுதான் நல்லது. எனக்கு என் பொண்டாட்டியை பத்தி கவலை இல்லை. அவனுக்கு திமிரு, யாரையும் மதிக்கிறது இல்லை. குழந்தைய பத்தி கூட கவலைப்படாம விட்டுட்டு போயிருக்காங்க பாருங்களேன். ஆணவம், அகம்பாவம், இது 2 அவனுக்கு அதிகம். பொண்டாட்டி மேல எவ்வளவு வேணும்னாலும் அன்பு செலுத்தணும். ஆனா அடம் போயிடக்கூடாது. அதை நான் கத்துக்கிட்டேன். அவன் எனக்கு கத்து கொடுத்துட்டான். அவ எங்க போயிருப்பா? அவ அப்பா வீட்டுக்கு தான் போயிருப்பான். எனக்கு அவன் முக்கியம் இல்லை. எனக்கு என் அப்பா தான் முக்கியம். பெத்த மகன் நான் உயிரோடு இருக்கும் போது என் அப்பாவும் தங்கச்சிகளும் அனாதையா சுத்தறது என்னால தாங்கிக்க முடியல. என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நான் எப்படியாவது அவங்களை கண்டுபிடிச்சேன். சரிப்பா. பிரியா, ஆண்டியை தொந்தரவு பண்ணாம நீ சமத்தா இருக்கணும்னு அப்பா போயிட்டு தாத்தாவும் அத்தையும் எப்படியாவது கூட்டிட்டு வந்தாங்க. வரும்போது தாத்தாவையும் அத்தையும் கூட்டிட்டு வந்துருப்பா. போயிட்டு வாப்பா.
பாண்டியா, எங்கேயாவது பாத்தியா? இருக்காங்களா? காலையில இருந்து ஒரு 10-15 இடத்துல விசாரிச்சிட்டேன் சார். எங்க கேட்டாலும் ஐயா மாதிரி அடையாளத்தோட யாரையுமே பார்க்கல சார் எல்லாரும் சொல்றாங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச கடைகள்ல சொல்லியிருக்கேன், ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கேன். அவங்கள யாராவது அவங்கள பார்த்தாங்கன்னா உடனே எனக்கு தகவல் கொடுத்துருவாங்க சார். நான் இன்னும் 4 இடத்துல தேடி பார்க்கறேன். நீங்க போன கடை என்னாச்சு சார்? ஏதாவது தகவல் கிடைச்சதா? என் தங்கச்சி ஊர்வசி வீட்டுக்கு போய் பார்த்தேன், அங்கேயும் வரலையா. எனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துல போய் பார்த்தேன், எங்கேயுமே இல்லை. இந்த சமயம் பார்த்து தெலுங்கா வர கோச்சுக்கிட்டு போயிட்டான். குழந்தைய அனாதையா விட்டுட்டு வீட்டை விட்டு போயிருக்கான். வீட்டுல சண்டை சின்னதா இருக்கும் போது நான் தூக்கி வச்சிருக்கேன். நான் தப்பு பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னு புரியல சார். உங்களுக்கு பிரச்சனை இல்ல, பிரச்சனையா வருது. அடிங்க இல்ல அடி. ஒண்ணு பண்ணுங்க சார், உங்க அப்பா விஷயத்த நான் பாத்துக்கிறேன். முதல்ல போய் உங்க ஒய்ஃபை சமாதானப்படுத்துற வழி பாருங்க சார். போங்க. என் பொண்டாட்டி எனக்கு முக்கியம். உங்க அப்பா என் தங்கச்சி நான் முதல்ல பார்க்கணும். அவங்கதான் எனக்கு இப்ப முக்கியம். எனக்கு ரொம்ப டென்ஷன் இருக்கு. அவங்களதான் கண்டுபிடிச்சாகணும். என் ஒய்ஃபை இப்ப கண்டுபிடிக்க தேவையே இல்லை. அவன் எங்க போயிருப்பா? சிலக்கு அவ அப்பா வீட்டுக்கு போயிருப்பா. பாண்டியா, அப்பா எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தேடி பார்த்துட்டேன். பிளீஸ், உன்னால எங்க தேட முடியுமோ தேடு. நானும் தேடுறேன். எனக்கு ரொம்ப பயமாவும் பதட்டமாவும் இருக்கு. என்ன ஃபீல் பண்ணாதீங்க சார். எங்க தேட போறாங்க? நம்ம ஆளுங்க தேடிட்டு இருக்காங்கல்ல. கவலைப்படாதீங்க சார், நான் இருக்கேன். எப்படி அவங்களை கண்டுபிடிச்சிடலாம்? ரொம்ப தேங்க்ஸ் பாண்டியா. நீயும் தேடி பாரு. கடவுளே, எங்க இருக்காங்களோ தெரியலையே. எப்படியாவது என் அப்பாவும் தங்கச்சிகளும் கிடைக்கணும். இனிமே எந்த காரணம் கொண்டும் அவங்களுக்கு எந்த அவமானமும் வராம நான் பாத்துக்கிறேன். எப்படியாவது என்கிட்ட சேர்த்து. அப்படியே சொன்னாங்க. காலைல வர பெரிய 2 பொண்ணுங்க கூட்டு வந்தாரா? இல்லையாப்பா, அப்படி யாரும் வரலையே. நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. இல்லப்பா, வரலப்பா. அப்படி வந்தாருன்னா உடனே நம்ம ஸ்டாண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா, ரொம்ப முக்கியம். மறந்துடாதீங்களா? மறக்க மாட்டேன். வா. இல்லம்மா, அப்படி கிடையாது. நீ சொல்றதான் தப்பு. அது முதல்ல புரிஞ்சுக்கோ. ஆமா, சரி சரி. யாருக்கும் தெரிஞ்சா போதும். நீ வந்து எடு. சொல்லி